இனிய காலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் சபீர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் அண்ட் வீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம ரவையை வச்சு ஒரு சூப்பரான ரவை கிச்சடி செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. ரெண்டாவது நம்ம நார்மலாக எப்போவுமே உப்புமா மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உப்புமாவாக இருக்கும். ஸோ உப்புமா வந்து நிறைய பேர்த்துக்கு விருப்பப்படுவாங்க, சில விருப்பப்படவும் மாட்டாங்க. ஸோ அந்த உப்புமாவுக்கு பதிலாக இந்த மாதிரி கிச்சடியாக செஞ்சு அதுக்கு ஒரு சட்னி வச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நம்ம கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரவை கிச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறது பார்க்கலாம். ஸோ ஒரு சிம்பிளான டேஸ்டியான ரவை கிச்சடி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து கல்யாண வீடுகளில் இல்லை பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் செய்யும் பொழுது ஒரு கிலோ ரவை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 ml ஆயில், 100 ml கீ ஊற்றுவோம். ஸோ அப்போ தான் அந்த ரவை வந்து நல்லா பொலன்னு நல்ல ஒரு டேஸ்டியாக நல்ல கையில் ஒட்டாமல் நல்ல ஒரு அருமையான பதத்துக்கு வரும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 1/4 கிலோ ரவை எடுத்துருக்கோம். 1/4 கிலோ ரவைனா வீட்டில் ஒரு 3-4 பேர் சாப்பிட்லாங்க. ஸோ 1/4 கிலோ ரவை அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி செய்ய போகிறோம். இப்போ 1/4 கிலோ ரவை அப்படின்னா நம்ம வந்து ஒரு 100 ml ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரீஃபண்ட் ஆயில் செஞ்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணுங்கிறவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை கடலெண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாக நீங்கள் கடலெண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த ஃபுட்டில் நிச்சயமாக அந்த கடலெண்ணெயோட ஸ்மெல் இருக்கும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிடலாம். தாளிப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு எல்லாம் கலந்தது எடுத்து வச்சுருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் முழு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிப்பு முதல்ல போட்டு பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்த உடனே 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பல் பூண்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் பச்சை மிளகா காரம் தான். எனக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கணுங்கிறனால 2 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் சேர்த்து வேணுங்கிறத நீங்கள் சேர்த்து எனக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டும் பேஸ்ட்டாக நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போடும் பொழுது கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சின்ன பழமாக 2 பழம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். கேரட் வந்து ஒரு பெரிய கேரட்டில் 1/2 பீஸ் எடுத்து கட் பண்ணி பொடி நறுக்கி வச்சுருக்கோம். பீன்ஸு ஒரு 5-6 பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பச்சை பட்டாணி ஒரு பேக்கெட்டில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பச்சை பட்டாணி பேக்கெட்டாக கிடைக்காதவங்க நீங்கள் வீட்டிலேயே இருக்கிற பச்சை பட்டாணியை நைட்டே கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருங்க. காலையில் நீங்கள் அதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காய்கறி எல்லாமே நம்ம 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காயெல்லாம் நம்ம போட்டு ஓரளவுக்கு வதக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு சேர்த்த உடனே மஞ்சத்தூள் கண்டிப்பாக இதுக்கு தேவை. நம்மளுடைய இந்த கிச்சடி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். காய்கறிகள்லாம் போட்டு ஆல்ரெடி அதுவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மஞ்சத்தூள் ஆட் பண்ணும்பொழுது அந்த கிச்சடி மஞ்சள் கலரில் அப்படியே சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தக்காளி, வெங்காயம், இந்த காய்கறிகள் எல்லாமே நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றிருக்கிறனால அந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு புரிஞ்சு நல்லா பாயில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணிடலாம். சூப்பராக வந்துடும். இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ ரவை எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கிலோ ரவைக்கு 3/4 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் கிச்சடி வந்து நல்லா பொலன்னு வரும். தண்ணி கம்மி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஸோ 1க்கு 3 பங்கு தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு எல்லாம் பச்சை வாசம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே ரவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பொலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரவையை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவை இதில் சேர்த்ததுமே டக்குன்னு நல்லா சூடாக இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் இஞ்சிடும். அந்த சமயம் நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரவை வந்து பட்டுன்னு தெரிக்கும். பாருங்கள், அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாமே நம்ம போட்ட உடனே இஞ்சிடுச்சு.
இந்த ரவையை கொட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட் மட்டும் அதில் செக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் சால்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா கரிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கரிச்சிடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த எண்ணெய் இந்த தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை மேலே தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ வந்து அடியிலிருந்து கொஞ்சம் ஆவி கட்டி வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு, ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அடி பிடிச்சிரும். எதுக்குன்னா இந்த ஆவி நல்லா உள்ளே கட்டுறதுக்காக ஒரு 10 to 15 செகண்ட் நல்லா ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷம் விட்டிங்கன்னா தான் நல்லா புளிங்கி வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த ரவை கிச்சடி எப்படி வந்திருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு சைடிஷாக வந்து நீங்கள் பொட்டுக்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது நீங்கள் எடுக்கும்போது ஒரு கப்பில் போட்டு அப்படியே கவுத்துனீங்கன்னு சொன்னால் அது நல்ல பதம் வந்து உடையாமல் பக்குவமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா பக்காவான ஸ்டேஜில் வந்திருக்குன்னு அர்த்தம். இது எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த சூப்பரான ரவை கிச்சடி எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். இதே ரவை கிச்சடியில் நாங்கள் நான் வெஜிடேரியன்லேயும் செய்வோம். சிக்கன் கொத்தி போட்டு செய்வோம், மட்டன் கொத்தி போட்டு செய்வோம். இதுலேயே வந்து எக்கு வந்து நம்ம தனியாக தாளித்து மேலே போட்டு செய்வோம். ஸோ இந்த கிச்சடியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு காலத்தில் ஒன்று செஞ்சு காட்டுறோம். நல்லா சூப்பராக பொலன்னு வந்திருக்கு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி டேஸ்ட்டு. காரம் வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணாலும் ரொம்ப செட்டிலாக இருக்குது. அந்த கடுகு, அந்த கருவேப்பிலை, இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மனம், ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு சூப்பரான ரெசிபி. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிப்பியை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடுறோம். நல்ல ஹெல்த்தும் கூட. உண்மையாலுமே ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. மிளகு வந்து இயற்கையாகவே உடம்புக்கு நல்லது. இந்த தாளிப்பே வந்து பொதுவாக உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வந்து ரொம்ப தாளிப்பு இருக்குது, ரொம்ப வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். ரொம்ப ஒரு டேஸ்டியான ரெசிபி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி கூட. உப்புமாவே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மறக்காமல் தொட்டுக்க பொட்டுக்கடலை சட்னி செஞ்சுக்கோங்க. ஸோ நாங்கள் செஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். புதுசாக சமையல் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரும் நம்மளோட வீடியோஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தாங்கன்னு சொன்னால் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வீடியோஸ் பொதுவாகவே எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். காரணம்னா நாங்கள் ஒவ்வொன்றும் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் கற்றுக்கலாம். மறக்காமல் நம்ம சபீர் குக்கிங் அண்ட் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்களுடன் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.